பெற்றோர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே சொன்னாங்களே இல்லையா, ஒவ்வொரு குழந்தையும் குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய அடிப்படையில் இயற்கையில் தான் பிறக்குது. அபவாஹு யுஹபிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி, பெற்றோர்கள் தான் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணிகர்களாக மாற்றி விடுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா. அப்ப பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்து அந்த குழந்தையை சுமக்கின்ற அந்த தாய் சரியான முறையிலே அந்த குழந்தையை சரியான பருவத்திலே சுமந்தா அந்த குழந்தைக்கு எந்த கவலைகளும் இல்லாம நல்ல முறையில் வளரும் சொல்றான். தாய் மடிதான் முதல் மதரசா, தாய் மடிதான் முதல் கல்விக்கூடம். தாய் மடியில் இருக்கிற போது அந்த தாய் எந்த விதமான கவலை இல்லாமல் அந்த தாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் மீது பழியை சுமத்திட்டு தந்தை ஒதுங்கிடக்கூடாது. அந்த தாய்க்குரிய உரிமைகளை, தாய்க்குரிய சத்தான பொருட்களை வாங்கி கொடுப்பது கணவனுடைய பொறுப்பா இருக்கு. அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை, அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை தாய் கொடுப்பதற்கு தந்தை சரியான முறையில் கவனம் செலுத்தணும். இப்படி எல்லா விதத்திலும் குழந்தை பருவத்திலிருந்தே தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைகளை முறையாக வளர்த்தெடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது